வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் சி ப்ரோஸில் கவர் ஆகக்கூடிய பர்த்டே லெட்டர்ன்றதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் 9 நியூ சமச்சீர் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. புக்கோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரோஸ் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பர்த்டே லெட்டர் இந்த டாபிக் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்த்துலாம். தென் ஆத்தர் பற்றின இன்ஃபர்மேஷன், தென் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கான மீனிங், புக் பேக் எக்ஸசைஸ் வித் ஆன்சர், தென் டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற ஒரு அனாலிசிஸ், அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சில ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து இந்த வீடியோட எண்டில் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரோஸ் பர்த்டே லெட்டர்ன்ற ப்ரோஸ் வந்து என்ன அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களோட டாக்டரான இந்திரா காந்திக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து பர்த்டேக்கு வந்து லெட்டர் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் எதை பற்றிலாம் வந்து அவங்க பேசியிருக்காங்கன்றதான் வந்து இதை வந்து நமக்கு வந்து ப்ரோஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த லெட்டர் கண்டென்ட்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரோஸோட ஸ்டார்டிங்கில். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். சம்மர் ஆஃப் 1928 நேரு பிகைன் ரைட்டிங் லெட்டர்ஸ் டு இந்திரா who was in Missouri at that time. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்த டைமில் எந்த இயர்லேருந்து இவர் வந்து லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஆஃப் 1928 ஹி பிகைன் ரைட்டிங் லெட்டர்ஸ் டு இந்திரா. ஸோ அப்போ வந்து இந்திரா வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசோரியில். ஸோ அடுத்து பாருங்கள், இன் ஹிஸ் லெட்டர் ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் வேரியஸ் டாபிக். ஸோ அந்த லெட்டரில் இவர் பேசக்கூடிய டாபிக் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜஸ், ட்ரேட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸ், எபிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். ஸோ இந்த டாப்பிக்லாம் பற்றி தான் வந்து அவரோட லெட்டரில் வந்து அவர் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, வென் இந்திரா வாஸ் அபவுட் டு டர்ன் 13 in 1930. ஸோ 1930 வந்து அவங்களோட டாக்டர் வந்து 13 வயசு ஆகுறப்போ நேரு ஸ்டார்டட் சென்டிங் ஹர் மோர் டீட்டெயில் லெட்டர். ஸோ அப்போ இன்னும் வந்து லெட்டர்ஸில் வந்து ரொம்ப டீட்டெயில்டான வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து லெட்டர் வந்து எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் லெட்டரில் வந்து என்ன இருக்குன்னா, இவரோட அந்த உலகத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நல்லா டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்ட்ஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவன் வைல் ஹி வாஸ் இன் பிரிசன் ஹி வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஹிஸ் சைல்டு இஸ் நாட் டிவைட் ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் டீச்சிங். ஸோ இவர் வந்து பிரிசனில் இருக்கும் போதுமே வந்துன்னா இவர் வந்து ஷுவராக இருந்தார், ஓகே என்னோட குழந்தைக்கு வந்து நான் எந்த ஒரு டீச்சிங்குமே வந்து சொல்லாமல் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஓவர் த நெக்ஸ்ட் 4 years நேரு கண்டினியூஸ்லி ரோட் டு ஹிஸ் டாக்டர் ஃப்ரம் பிரிசன் அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்டில் இன்ஸ்பைரிங். ஸோ அவர் வந்து அடுத்த ஒரு 4 வருஷம் வந்து கண்டினியூஸாக வந்து இந்திராவுக்கு வந்து லெட்டர் வந்து அனுப்பிட்டே இருந்தார் பிரிசனில் இருந்து. ஸோ இவரோட வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, த லெட்டர்ஸ் ரிட்டன் பை நேரு ஃப்ரம் த வேரியஸ் பிரிசன்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா டு ஹிஸ் டாக்டர் இந்திரா வேர் பப்ளிஷ்ட் இன் 1942 as a book called Glimpses of World History. ஸோ அவர் வந்து இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரிசனில் இருந்து அவர் நிறையா லெட்டர் வந்து இந்திராவுக்கு வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த லெட்டர் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக வந்து 1942 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அப்போ கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்றது வந்து எதை பற்றினது அப்படின்னா, நேரு வந்து அவங்க டாக்டருக்கு வந்து எழுதின லெட்டர்ஸோட கலெக்ஷன் தான். ஸோ அந்த புக்கு பேர் என்னது, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ எந்த இயரில் பப்ளிஷ் ஆயிருக்கு, 1942. இந்த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்றது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 196 லெட்டர்ஸ் ஆன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து எதை பற்றி மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பற்றி இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து என்ன, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்தோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்பாங்க, அது ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த புக் வந்து எதை பற்றினது அப்படின்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பற்றின ஒரு கலெக்ஷன் ஆஃப் 196 லெட்டர்ஸ் இருக்கும். இது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1942. ஸோ இதை வந்து நல்லாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெட்டரை வந்து நமக்கு வந்து ப்ரோஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ரீட் பண்ணி இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்ற மீனிங் தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியதுனா, இந்த லெட்டரோட வந்து சைடில் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கே இருந்ததுன்னா பிளேஸ் அண்ட் டேட். ஸோ இதை வந்து ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் பிரிசன் எங்கே இருக்குன்னா, 9 இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிரிசன். எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, October 26, 1930. இதை ஜஸ்ட் வந்து உங்களை ரெஃபரன்ஸுக்காக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரீட் பண்ணுற ஒரு பேரா வந்து மீனிங் புரிஞ்சுக்கலாம். மை டியர் இந்திரா. ஸோ அவர் அட்ரஸ் பண்ணது மை டியர் இந்திரா. ஆன் யுவர் பர்த்டே யூ ஹேவ் பீன் இன் த ஹேபிட் ஆஃப் ரிசீவிங் ப்ரெசன்ட்ஸ் அண்ட் குட் விஷஸ். Good wishes you will still have in full measure, but what present can I send you from Naini prison? My present cannot be very material or solid. They can be of the mind and spirit.
things that even the high walls of prison cannot stop. ஸோ இந்த லைனில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அவங்க டாக்டர் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, மை டியர் இந்திரா. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இந்த லெட்டர் ஹி செட் தட் இந்திரா வாஸ் இன் த ஹேபிட் ஆஃப் ரிசீவிங் கிஃப்ட் அண்ட் பிளெஸிங் ஆன் ஹர் பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டேக்கு வந்து நிறைய கிஃப்ட் அண்ட் பிளெஸிங் வந்து அவங்க வந்து பர்த்டே அப்போ வந்து ரிசீவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் மாதிரி சொல்கிறாங்க. ஹி ஆஸ்ட் வாட் ப்ரெசன்ட் ஹி குட் சென்ட் ஃப்ரம் த 90 prison. அவர் கேட்குறாரு, இந்த ப்ரிசன்லேருந்து என்னால் என்ன கிஃப்ட் சென்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீ கிளைம் தட் ஹிஸ் கிஃப்ட்ஸ் வேர் மென்டல் ஆர் ஸ்பிரிச்சுவல் ரேதர் தென் மெட்டீரியல்ஸ். ஸோ இவரோட கிஃப்ட்டு வந்து ஒரு பொருளாக இல்லாமல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மென்டல் ஒரு ஸ்பிரிச்சுவலான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஈவன் த ஹை வால்ஸ் ஆஃப் த பிரிசன் குட் நாட் ஸ்டாப் த பிளெஸிங் ஹி சென்ட் ஃபார் ஹிஸ் டாட்டர். ஸோ இந்த பிரிசனில் இருக்கக்கூடிய ஹை வால்ஸ் எதுவுமே வந்து என்னோட கிஃப்ட்டை வந்து யாராலுமே என்னோட பிளெஸிங்கை வந்து நான் அனுப்பக்கூடிய இந்த பிளெஸிங் வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேராக்கான மீனிங். ஸோ பாருங்க, ஜவஹர்லால் நேரு அட்ரஸ் ஹிஸ் டாக்டர் அஸ் மை டியர் இந்திரா. In the letter he said that Indra was in the habit of receiving gift and blessing. He asked what present he could send from the 90 prison. இந்த present pay நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவரோட கிஃப்ட் வந்து எப்படின்னா, he claimed that his gifts were mental or spiritual rather than materialist. ஒரு பொருளாக இல்லாமல் ஒரு மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் ரிலேட்டடாக கூட இவரோட கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Even the high walls of prison could not stop the blessing he sent for his daughter. ஓகே, ஸோ இதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கான மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், யூ நோ ஸ்வீட் ஹார்ட் how I dislike sermonizing and doling out good advice. I have always thought that the best way to find out what is right and what is not right, what should be done and what should not be done, is not by giving a sermon but by talking and discussing, and out of discussion sometimes a little bit of truth comes out. I have liked my talks with you and we have discussed many things, but the world is wide and beyond our world lie other wonderful and mysterious world. None of us need ever be bored or imagine that we have learned everything worth learning and become very wise. ஸோ செகண்ட் பேரால வந்து நம்ம எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து ஒரு பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரால வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செர்மன் அப்படின்றதுனா ஒருத்தவங்களுக்கு வந்து அறிவுரை கூறுவது, அதுதான். நேரு டிஸ்லைக் கிவிங் அட்வைஸ் டு அதர்ஸ். இது வந்து அவங்க டாக்டர் இந்திராக்குமே வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம்னு சொல்கிறாங்க. ஹி கிளைம் தட் ஹிஸ் டாட்டர் நோ அபவுட் இட் வெரி வெல். அடுத்து ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹி ஆல்வேஸ் பிலீவ் தட் ப்ரொவைடிங் அட்வைஸ் வாஸ் நாட் த பெஸ்ட் வே டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங், வாட் ஷுட் பி டன் அண்ட் வாட் ஷுட் நாட் பி டன். ஸோ வந்து என்னென்னா, இவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எது ரைட்டு எது ராங்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து கரெக்டான வே கிடையாது, பெஸ்ட்டான வே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஹிம் திங்ஸ் கேன் பி சால்வ் இஃப் பீப்புள் டாக் அண்ட் டிஸ்கஸ் தம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி வந்து அது சால்வ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லை எது கரெக்டு எது ராங்குன்றது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம பீப்புள் கிட்ட வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணுறனால, பேசுகிற மூலமாகவும் டிஸ்கஸ் பண்ணுற மூலமாகவும் வந்து அதுக்கு நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நேரு அவர்கள் வந்து அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹி ஆல்சோ ஸ்டேட்டட் தட் சம் டைம் டூரிங் அ டாக் ஆர் டிஸ்கஷன் பீஸ் ஆஃப் ட்ரூத் கமெஜஸ் அவுட். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பேசுகிறப்பையோ டிஸ்கஷன் இருப்பையோ அதில் வந்து ஒரு உண்மை வந்து வெளிப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, மெயினாக வந்து நேரு அவர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம சரியாக தவறா அது கரெக்டாக இல்லையான்றது வந்து நம்ம இதுனா அதுக்கு வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, ரேதர் தென் வந்து நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணுற மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணுறனால வந்து உண்மை வந்து வெளிவரும் அப்படின்ற மாதிரி வந்து நேரு அவர்கள் வந்து லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள், பட் வாட் ஐ எம் do then a letter can hardly take the place of a talk. At best it is a one-sided affair. Imagine that I have made a suggestion to you for you to think over as if we really were having a talk. In history we read of great periods in the life of nations of great men and women. Do you remember how fascinated you were when you first read the story of Joan of Arc and how your ambition was to be something like her? Ordinary men and women are not usually heroic. They think of their bread and butter, of their children, of their household worries and the like. But a time comes when a whole people become interested in a great cause, then history helps even. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இப்போ ப்ரெசன்ட்டில் இருக்கிறனால வந்து இவரால் வந்து லெட்டர் தான் வந்து எழுத முடியும், அவரால் வந்து நேரில் பேசியோ வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டாக் அண்ட் டிஸ்கஷன் வந்து அவர் லெட்டர் மூலம் வந்து எழுதுகிறேன் அப்படின்னு, என்னோடய டாக் வந்து இந்த லெட்டர் மூலம் நான் வெளிப்படுத்துகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நேரு தென் ஆஸ் வாட் ஹி
could do then apart from writing letters. ஸோ லெட்டர் எழுதுனாலும் அவரால் வந்து என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க ப்ரிசனில் இருக்க ஒரு ரீசன்னால். as he was in prison he could only write letters to his doctor. ஸோ அதான் நம்ம சொன்ன மாதிரி he claims that letter cannot take the place of a talk and it is a one-sided affair. அதாவது வந்து நம்ம பேசுகிறது, நம்ம டாக் பண்ணுற அந்த பொசிஷனை வந்து லெட்டர் எழுதுறது வந்து அதனால் வந்து அது வந்து ஈக்குவல் ஆகாது. பட் லெட்டர் எழுதுறது வந்து ஒன் சைடு அஃபேர், ஒரு ஆள் தான் வந்து இதில் வந்து பேச முடியுன்ற மாதிரி வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல லெட்டர் ரைட்டிங் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒன் சைடட் அஃபேர், லெட்டர் கேனாட் டேக் த பிளேஸ் ஆஃப் அ டாக். ஓகே, அடுத்து he reminds her of her fascination towards the historical character in the story of Joan of Arc which she read earlier. ஸோ அந்த லெட்டரில் வந்து நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்திராக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உனக்கு வந்து அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இந்திரா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் ஜோன் ஆஃப் ஆர்க்கனை பற்றி வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஸோ உனக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும்ல, அவங்கள மாதிரியே வந்து நீ ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேல. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரிலீஜியஸ் லீடர் who helped her the country during the French Revolution. After telling about her, Nehru stated that his doctor wants to be like her. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா வந்து நேரு வந்து அவங்க டாக்டருக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க, இந்திரா அவங்க வந்து ஜான் ஆஃப் ஆர்க் அந்த புக்கு வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதை படிச்சுட்டு நேரு அவங்கள்ட்ட வந்து எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஸோ இவங்கள மாதிரியே வந்து நான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில். ஸோ அதை வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அந்த இன்சிடெண்ட்டை வந்து நேரு அவர்கள் வந்து லெட்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ நேரு தென் ஆஸ் வாட் ஹி குட் டு தென் அப்பார்ட் ஃப்ரம் ரைட்டிங் லெட்டர்ஸ் ஹி வாஸ் இன் பிரசன்ட் ஹி குட் ஒன் writing letter to his doctor and he claims that letter cannot take the place of a talk and it is one-sided affair. He reminds her of the fascination towards the historical character in the story of Joan of Arc which he has read earlier. Joan of Arc அப்படின்னு பார்த்தீங்கன்னா is a French religious leader who helped her country during the French Revolution. After telling about her, Nehru stated that his doctor wants to be like her. Okay, so அதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸாக்கான மீனிங். ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பேராலம் நேரு தென் வென்ட் ஆன் டு சே தட் ஆர்டினரி மென் அண்ட் உமன் ஆர் நோன் ஃபார் தேர் பிரேவரி. ஸோ சாதாரண மென் அண்ட் உமன் வந்து அவங்களோட பிரேவரிக்கு வந்து நோன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆர்டினரி மென் அண்ட் உமன் வந்து அவங்களோட லைஃப்பை பற்றி மட்டும்தான் வந்து யோசிப்பாங்க. ஸோ அவங்களோட உணவுக்கு என்ன பண்ணணும், அவங்களோட ஃபேமிலி பற்றி, அவங்களோட சில்ட்ரன் பற்றி, அவங்களோட சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் வந்து ஆர்டினரி மென் உமன் வந்து நினைப்பாங்க. ஸோ தே ஆர் நாட் நோன் ஃபார் தேர் பிரேவரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நேரு தென் வென்ட் ஆன் டு சே தட் ஆர்டினரி men and women are not known for their bravery. They just think about their meals, their children, their problems at home and what they enjoy. ஸோ அவங்கள பற்றி மட்டும், அவங்களோட குடும்பத்தை பற்றி மட்டும்தான் ஆர்டினரி men and women வந்து நினைப்பாங்க. They never worry about anything else and they are slowly concerned with their own life. ஸோ அதை வந்து மற்றவங்கள பற்றியோ மற்ற விஷயத்தை பற்றியும் வந்து கவலைப்பட மாட்டாங்க, அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு he is of the view that history helps even simple ordinary people to become heroes. பட் ஹிஸ்ட்ரி ஆர்டினரி men and womenனாலுமே வந்து அவங்களோட வரலாறு வந்து அவங்கள வந்து ஹீரோஸ் ஆக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரணமாக வந்து ஆர்டினரி மேன் அண்ட் உமன் வந்து அவங்களோட லைஃப்பை பற்றி மட்டும் நினச்சாங்க அப்படின்னா தே ஆர் நாட் நோன் ஃபார் தேர் பிரேவரி. பட் அவங்களுடைய சாதாரண மென் அண்ட் உமன் வந்து அவங்க நாட்டுக்காகவோ ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு சாதாரண மனிதர்களாலையுமே வந்து ஒரு ஹீரோஸ் ஆக முடியும். அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா அவங்களுடைய வரலாறு, அதுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணும், ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு ஆர்டினரி மென் அண்ட் உமன் வந்து அவங்க ஹீரோஸ் ஆகணும்னா எது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி. அதான் சொல்லியிருப்பாங்க. The history helps even simple ordinary people to become heroes. He tells her about the great leaders who can inspire the whole people and make them to great deeds. அப்புறம் லெட்டரில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய லீடர்ஸை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து மக்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஸோ அப்படி இன்ஸ்பயர் பண்ணாலும் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து நல்ல டீட்ஸ்லாம் வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பேரை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிம்பிள் ஆர்டினரி மென் அண்ட் உமன் டு பிகம் ஹீரோஸ். ஸோ அவங்களாலுமே வந்து ஹீரோஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துன்னா ஹிஸ்ட்ரி தான். தென் ஹிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் ஈவன் சிம்பிள் ஆர்டினரி மென் அண்ட் உமன் டு பிகம் ஹீரோஸ். ஓகே, கிரேட் லீடர்ஸ் ஹவ் சம்திங் இன் தம் விச் இன்ஸ்பயர்ஸ் அ ஹோல் பீப்புள் அண்ட் மேக்ஸ் தம் டு கிரேட் டீட்ஸ். ஸோ கிரேட் லீடருக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிறையா பீப்புளை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்களையும் வந்து நல்ல டீட்ஸ் நல்ல விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா கிரேட் லீடர் ஃபுல்
of love for all who suffer and eager to help them, has inspired our people to great action and noble sacrifice. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கிரேட் லீடர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய அன்புனாலையும் அவங்கள வந்து நிறைய பேர் சஃபர் ஆகிறவங்களுக்கு வந்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறையா பேரை வந்து இன்ஸ்பயரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஹெல்ப் டு மேக் த ஸ்டார்விங் த புவர் அண்ட் அப்ரெஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. ஸோ இங்கே கஷ்டப்படுறவங்களையும் ரொம்ப ஏழ்மையான இருக்கவங்களையும் ரொம்ப அப்ரெஸ்ட்னா ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்களையும் வந்து நிறையா வந்து அவங்களுமே வந்து ஃப்ரீயாக ஹாப்பியாக வந்து கிரேட் லீடர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். Babuji is in prison, but the magic of his message has stolen the hearts of India's millions. Men and women and even little children come out of their little shells and become India's soldiers of freedom. In India today we are making history, and you and I are fortunate to see this happening before our eyes and to take some part ourselves in this great drama. So if we are to be India's soldiers, we have to respect India's honor, and that honor is a sacred trust. It is no easy matter to decide what is right and what is not. One little test I shall ask you to apply whenever you are in doubt. Never do anything in secret or anything that you would wish to hide. For the desire to hide anything means that you are afraid, and fear is a bad thing and unworthy of you. Be brave and all the rest follows. ஸோ இந்த பேரலில் வந்து நமக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Nehru then said that even though Babuji was imprisoned, his message had reached millions of Indians. ஸோ இந்த இடத்துல பாபுஜின்றது வந்து நேரு அவர்கள் வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா மகாத்மா காந்தியை தான். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாபுஜின்றது யார் சொல்கிறாங்க? மகாத்மா காந்தி அவர்களை. ஸோ பாபுஜி அவர்களுமே வந்து ப்ரெசன்ட்டில் இருந்தப்போ வந்துமே அவருடைய மெசேஜ் வந்து நிறையா பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, நிறையா பேரை வந்து ரீச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் பீப்புளை அவருடைய மெசேஜ் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹிஸ் மெசேஜ் வாஸ் சிம்பிள் yet it was all about liberty. இவருடைய மெசேஜ், அதாவது காந்தி அவரோட மெசேஜ் வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது எல்லாமே வந்து லிபர்ட்டி, ஃப்ரீடம் பற்றினதாக வந்து இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஹியரிங் பாபுஜி ஸ்பீச், men and women and even little children emerged from their shells to become India's freedom fighter. ஸோ பாபுஜியோட ஸ்பீச்சை கேட்ட மென்னாக இருக்கட்டும் சரி, உமனாக இருக்கட்டும் சரி, லிட்டில் சில்ட்ரனாக இருக்கட்டும் சரி, அவரோட ஸ்பீச்சை கேட்ட எல்லாருமே வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டராக வந்து பாபுஜியோட ஸ்பீச்சை கேட்டு இன்ஸ்பயர் ஆகிருக்காங்கன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஹீ told his doctor that the independence warrior in India were making history right now because of their hard work and struggle. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வாரியர்ஸ் வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குனாலையும் அவங்களுடைய ஸ்ட்ரகுள்னாலையும் வந்து அவங்க வந்து ஹிஸ்ட்ரி வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஹி ஆல்சோ ஸ்டேட்டட் தட் ஹீ அண்ட் ஹிஸ் டாக்டர் வர் ஃபார்ச்சுனேட் டு see it happening in front of theirs and be a part of it in. ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து நிறையா உமன் அண்ட் சில்ட்ரன் வந்து ரொம்ப வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து இந்தியாவோட ஃப்ரீடம்காக ஃபைட் ஆகக்கூடிய இந்த காட்சிகளை வந்து பார்க்குறதுக்கு வந்து இவங்க வந்து ஃபார்ச்சுனேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நேரு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, பாபுஜின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் அட்ரஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களை. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹி ஆஸ்ட் ஹர் டு யூஸ் எ ஷார்ட் டெஸ்ட் இஃப் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட் அபவுட் சூஸிங் த ரைட் திங். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எது வந்து கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஹி டோல்ட் ஹர் நாட் டு டூ சம்திங் இன் சீக்ரெட் ஆர் நெவர் திங்க் டு கீப் சம்திங் ஹிடன் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சீக்ரெட்டாக வந்து நம்ம வச்சுருக்கக்கூடாது, யார்கிட்டேருந்தும் எதையுமே வந்து மறைக்கக்கூடாது, ஹைட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து அந்த சிம்பிள் டெஸ்ட், எது வந்து கரெக்டான விஷயம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, சப்போஸ் வந்து அவங்க மறைக்கணும், சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதோட மீனிங் வந்து என்னன்னா பயப்படுறாங்க. ஸோ அந்த பயம் தான் வந்து அவங்கள வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹைட் பண்ண வைக்கும், சீக்ரெட்டாக வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இஃப் ஷீ விஷ் டு ஹைட் சம்திங் ஃப்ரம் அதர்ஸ் இட் மீன் தட் she was scared about something. இப்போ வந்து இந்த ஒரு பயம் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்ற வந்து சொல்லியிருப்பாரு. ஆல்சோ he says that fear is not a good thing and it makes one feel unworthy about themselves. ஸோ அவங்கள பற்றி அன்வர்த்தியாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து என்னென்னா ஃபியர். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இந்திராவுக்கு வந்து லெட்டரில் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நேரு இன்சிஸ்ட் ஆன் பீயிங் கரேஜியஸ். ஸோ நேரு வந்து ஒரு டாக்டர் இந்திராட்ட வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப பிரேவாக கரேஜியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி induces that spirit to respect India's honor which is a secret. ஸோ நம்ம வந்து இந்தியாவை வந்து அதோட ஹானரை வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு சீக்ரெட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டாரு. ஓகே,
இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிரேட் ட்ராமான்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது யூ அண்ட் ஐ ஆர் ஃபார்ச்சுனேட் டு see this happening before our eyes and to take some part ourselves in this great drama. ஸோ இந்த கிரேட் ட்ராமா தான் இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியாவோட ஃப்ரீடம் மூமெண்ட் தான் இங்கே கிரேட் ட்ராமான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இஃப் வி ஆர் டு பி இந்தியன் சோல்ஜர், இப்போ வந்து நம்ம ஒரு இந்தியன் சோல்ஜராக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இந்தியாஸ் ஹானர், நம்ம வந்து இந்தியாவோட ஹானரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் தட் ஹானர், அந்த ஹானர் தான் வந்து என்ன, ஒரு சாக்ரெட்டான ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஹானர் தான் வந்து என்னென்னா, இந்த இடத்துல ஹானர்ன்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாக்ரெட் ட்ரஸ்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது தான் லாஸ்ட் பேராகிராஃப் ரீட் பண்ண போகிறோம். யூ நோ தட் இன் ஆர் கிரேட் ஃப்ரீடம் மூமெண்ட் அண்டர் பாபுஜி லீடர்ஷிப் there is no room for secrecy or hiding. We have nothing to hide. We are not afraid of what we do or what we say. We walk in the sun and in the light. Even so, in our private lives, let us make friends with the sun and walk in the light and do nothing secretly. And if you do so, my dear, you will grow up a child of the light, unafraid and serene and unruffled whatever may happen. I have written a very long letter to you, and yet there is so much I would like to tell you. How can a letter contain it? Goodbye, little one, and may you grow up into a brave soldier in India's service with all my love and good wishes. Okay, so இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he says that Babuji's leadership that has no secrecy or hiding. ஸோ மகாத்மா காந்தி அவர்களோட லீடர்ஷிப்பில் வந்து எந்த ஒரு ஒளிமறைவும் இருக்காது, எந்த ஒரு சீக்ரெஸியும் இருக்காது, எந்த ஒரு ஹைடிங்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரு வாண்ட் ஹிஸ் டாக்டர் டு க்ரோ அப் இன் த லைட் அன்அஃப்ரைட் சரி அண்ட் அன்ரஃபல். ஸோ நேரு வந்து அவங்க டாக்டர் வந்து எப்படி வரும்னா, எந்த ஒரு சீக்ரெட்டும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல், நல்ல கரேஜியஸாக, நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து பெரிய ஆளாக வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஃபைனலி இட் டெல்ஸ் ஹர் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் இன் த லைட் அண்ட் டூ நத்திங் சீக்ரெட்லி. ஸோ அவருக்கு வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எந்த ஒரு சீக்ரெட்ஸும் இல்லாமல் ஹைட் பண்ணாமல் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நேரு இஸ் குவைட் கான்ஃபிடென்ட் தட் இந்திரா வில் க்ரோ அப் இன்டு பிரேவ் சோல்ஜர் இன் இந்தியா சர்வீஸ். ஸோ அவருக்கு வந்து அவர் டாக்டர் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது, அவங்க வந்து ஒரு நல்ல வந்து பிரேவ் சோல்ஜராக வந்து வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பி பிரேவ் அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஃபோல். ஸோ தைரியமாக இருங்க, மிச்சம் எல்லாமே அதுவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட்டாக லேட்டர் நேரு said that he has written a length letter. ஸோ இது வரைக்கும் நான் ஒரு பெரிய லெட்டர் வந்து நான் எழுதிட்டேன். டிஸ்பைட் திஸ் he had a lot of things he wanted to say his doctor. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து அவருக்கு நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ஆசை இருக்கும். he said that he couldn't possibly write all of it in a single letter. பட் எல்லா விஷயத்தையும் ஒரு சிங்கிள் லெட்டரில் வந்து அவரால் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியலை. then he bid goodbye to his lovely daughter, expressing hope that she would one day grow up to a courageous soldier in India's service. அட்லாஸ்ட்டாக அந்த லெட்டரில் வந்து ஒரு குட் பை சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு நம்பிக்கை கூட இவங்க வந்து நல்லா பிரேவ் சோல்ஜராக வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி எக்ஸ்பிரஸ்ட் ஹிஸ் லவ் பை விஷிங் ஆல் குட்னஸ் இன் ஹர் லைஃப். ஸோ கடைசியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குட் விஷஸை வந்து விஷ் பண்ணிட்டு அந்த லெட்டரை வந்து முடிக்கிறாரு. ஓகே, ஸோ ஆல் த வே. ஸோ இதுதான் வந்து அ பர்த்டே லெட்டர்ன்ற ப்ரோஸில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெட்டர் எழுதுனா ஜவஹர்லால் நேரு பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ரீட் பண்ணிடலாம். ஜவஹர்லால் நேரு, ஸோ இவருடைய டைம் பீரியட் நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 14, 1889 27 May 1964. He was the first Prime Minister of India and a central figure in Indian politics before and after independence. He emerged as an eminent leader of the Indian independence movement under the tutelage of Mahatma Gandhi and served as India as Prime Minister from its establishment as an independent nation in 1947 until his death in 1964. He is considered to be the architect of modern Indian nation state, a sovereign, socialist, secular, democratic and republic. He was also known as Pandit Nehru, while many Indian children knew him as Uncle Nehru. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை சிம்பிளாக நான் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அ பர்த்டே லெட்டரோட ஆத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அடுத்த டைம் பீரியட் நோட் பண்ணுங்கள். 14th November 1889 27th May 1964. அடுத்து ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ டைம் பீரியட் எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 1964 வரைக்கும். ஹி வாஸ் கால்ட் அஸ் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் நேஷன். ஸோ அடுத்து ஆல்சோ நோன் அஸ் பண்டித் நேரு. சில்ட்ரனால் வந்து ரொம்ப வந்து அங்கிள் நேரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரோஸில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கான மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் செர்மன் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்வைஸ். அ செரிமனி இன் விச் அ priest gives a talk on a religious or moral subject. அதாவது சிம்பிளாக நமக்கு வந்து அவங்க அறிவுரை கூறுறது. ஓகே. ஃபேசினேட்டட் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஈர்க்கிறது. எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட். டீட் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல காரியம். அ பிரேவ் ஆர் நோபல் ஆக்ட். ஸ்டார்விங் அப்படின்னா வந்து ரொம்ப வாடி இருக்கிறது, பசியில் வாடுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தான் சஃபரிங் ஆர் டையிங் ஃப்ரம் ஹங்கர். அப்ரெஸ்ட் அப்படின்னா கவர்ன்ட் in an unfair and cruel way and prevented from having opportunities and freedom. ஸோ இது வந்து ஒருத்தவங்க கீழே வந்து அடிமையாக இருக்குன்ற மாதிரி இருக்கிறதா அப்ரெஸ்ட். அடுத்து சாக்ரெட் அப்படின்னா வந்து ரொம்ப ஹோலி அண்ட் டிசர்விங் ரெஸ்பெக்ட். செரினி அப்படின்னா வந்து பீஸ்ஃபுல் அண்ட் காம். அன்ரஃபில் அப்படின்னா வந்து நாட் நர்வஸ் ஆர் நாட் worried, யூஸ்வலி டிஸ்பைட் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஓகே. ஸோ இதில் கொடுத்துருக்க மீனிங்ஸ் எல்லாமே வந்து 1 or 2 times நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோஸில் வந்து அந்த ப்ரோஸ் லெட்டர் இருக்கக்கூடிய இன் பிட்வீனில் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரம் விச் பிரசன்ட் டிட் நேரு ரைட் திஸ் லெட்டர் அப்படின்னா சென்ட்ரல் பிரசன்ட் 9 ஆல்ரெடி சொன்னேன். அந்த லெட்டர் ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு ஒரு சைடில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ சென்ட்ரல் பிரசன்ட் ஃப்ரம் 9. அடுத்து விச் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இன்ஸ்பைர்ட் யங் இந்திரா. யார் அப்படின்னா ஜோன் ஆஃப் ஆர்க். வாட் ஹெல்ப்ஸ் தி ஆர்டினரி மென் அண்ட் உமன் டு பிகம் ஹீரோஸ்னால் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி. ஹூ இஸ் அட்ரஸ்ட் அஸ் பாபுஜி அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள். வாட் ஷுட் தி சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியா ரெஸ்பெக்ட். ஸோ இந்தியாவோட சோல்ஜர்ஸ் வந்து எதை ரெஸ்பெக்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ தே ஹேவ் டு ரெஸ்பெக்ட் இந்தியாஸ் ஹானர். தட் ஹானர் வந்து எது அப்படின்னா சாக்ரெட் ட்ரஸ்ட். ஓகே. அந்த இந்தியாவோட நம்பிக்கை. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்னா புக் பேக் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம ரீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் குட் நாட் நேரு சென்ட் எனி ப்ரெசன்ஸ் டு இந்திரா. ஏன் அப்படின்னா அவர் வந்து ப்ரிசன்ட்டில் இருந்தார். பிகாஸ் ஹி வாஸ் இன் ப்ரிசன். வாட் கேனாட் பி ஸ்டாப் ஈவன் பை த ஹை வால்ஸ் ஆஃப் ப்ரிசன். எது அப்படின்னா அவருடைய அந்த மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டை தான் கொடுத்துருப்பாங்க. மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டை. ஒய் டிட் நேரு டிஸ்லைக் சம்மினிசிங். ஏன் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம எது வந்து ரைட் எது பண்ணக்கூடாது அப்படின்றது எது மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறனாலையும் டிஸ்கஸ் பண்ணுற மூலம் மட்டும்தான். ஸோ அதனால வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஹிம் திங்ஸ் கேன் பி சால்வ் இஃப் பீப்புள் டாக் அண்ட் டிஸ்கஸ் தம். ஸோ ஹி டிஸ்லைக் செர்மனைசிங். வாட் டஸ் ஹிஸ்ட்ரி டெல்ஸ் அஸ். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு என்ன தெரியும்னா கிரேட் லீடர்ஸ்னால் அவங்களோட லைஃப் வந்து நமக்கு வந்து தெரியுமா தான். இன் ஹிஸ்ட்ரி வி ரீட் ஆஃப் கிரேட் பீரியட்ஸ் இன் த லைஃப் ஆஃப் நேஷன்ஸ் ஆஃப் கிரேட் மென் அண்ட் உமன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டு ஆர்டினரி மென் அண்ட் உமன் யூஸ்வலி திங்க் ஆஃப். ஸோ ஆர்டினரி மென் அண்ட் உமன் வந்து எதை பற்றி நினைப்பாங்கன்னா அவங்களோட லைஃப் பற்றி மட்டும்தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ தே திங்க் ஆஃப் their bread and butter, ஆஃப் their children, ஆஃப் their household worries and the like. ஸோ அவங்களோட ஓன் செல்ஃப் பற்றி மட்டும்தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. when do ordinary men and women become heroes. ஸோ எப்போ வந்து சாதாரண மனிதர்களும் வந்து ஹீரோ ஆகலாம் அப்படின்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து ஹெல்ப் பண்ணுறப்போ. ordinary men and women become heroes when history helps them. ஓகே. வாட் இஸ் த ஃப்ரேஸ் கிரேட் ட்ராமா ரெஃபர் டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிரேட் ட்ராமான்றது வந்து எதை மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னா இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்லைனா இந்தியாவோட ஃப்ரீடம் மூமெண்ட். ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஆர் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்டர் காந்தி நாட் அஃப்ரேட் ஆஃப் எனி திங். ஸோ ஏன் நாட் அஃப்ரேட் அப்படின்னா வந்து எதையுமே அவங்க வந்து மறைக்க மாட்டாங்க. எந்த ஒரு சீக்ரெட்டுமே இருக்காது, எந்த ஒரு ஹைடிங்ஸுமே வந்து இருக்காது. த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்டர் காந்தி டூ எவ்ரி திங் வித் நோ ரூம் ஃபார் சீக்ரெசி ஆர் ஹைடிங். ஸோ தே ஆர் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனி திங். ஓகே. ஸோ இந்த 8 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்த புக் பேக்கில் வந்து நமக்கு சினானிம் ஆண்டனிம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 காலில் நமக்கு சினானிம் ஆண்டனிம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்டை வந்து நம்ம கரெக்டான சினானிமோடும் அதுக்கான கரெக்டான ஆண்டனிமோடும் வந்து நமக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைட்கான ஆன்சர் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு வைட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட சினானிம் ப்ராட், ஆப்போசிட் நேரோ. நோபல் அப்படின்னா ஜென்டில், ஆண்டனிம் வந்து இக்னோபல். அப்ரஸ் அப்படின்றது சினானிம் சப்டியூ, அதோட ஆண்டனிம் வந்து ஃப்ரீடம். ஹானர் அப்படின்னா ப்ரிவிலேஜ், அதோட ஆப்போசிட் டிஸ்ஹானர். பர்த்தி அப்படின்றோட மீனிங் வந்து வேல்யூபிள், அதோட ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னா அன்வர்த்தி. ப்ரைவேட் அப்படின்னா வந்துன்னா பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டதும். ஸோ அதுதான் சினானிம். பப்ளிக் அப்படின்றது அந்த வேர்டோட ஆண்டனிம். அடுத்து பிரேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலியன், அதோட ஆண்டனிம் வந்து கவர்ட். ஓகே. ஸோ இந்த டேபிளில் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த வேர்டை எழுதி அது பக்கத்தில் அதோட சினானிமும் அதே மாதிரி திருப்பி அந்த வேர்டை எழுதி அதுக்கான ஆண்டனிமே வந்து படிச்சிருங்க. ஸோ இது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு புக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022 இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ் பார்த்தலாம். ஸோ இந்த டாபிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கவர் ஆகிருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
Babuji is in prison, but the magic of his message has stolen the hearts of India's millions. Who is referred as Babuji here? ஸோ நேரு அவர்கள் வந்து இங்கே பாபுஜின்னு சொல்லிட்டு யாரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஹூ இஸ் ரெஃபர்ட் அஸ் பாபுஜி ஹியர்? காந்திஜி அவர்கள் தான். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஹூ ரோட் த புக் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நேரு அவர்கள் வந்து அவங்க டாக்டருக்கு எழுதின அந்த 196 லெட்டரோட கலெக்ஷனை தான் வந்து ஒரு புக்காக வந்து ரிலீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த புக்கு தான் வந்து என்னென்னா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இந்த புக்கில் வந்து நமக்கு 196 லெட்டரோட கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஏன்னா ப்ரீவியஸ் எல்லாமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 2 கொஸ்டின் தான் வந்து நமக்கு இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கவர் ஆகிருக்காது. ஓகே, ஸோ அடுத்து இந்த டாப்பிக்கோட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் செலக்ட் பண்ணக்காக சில ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரம் விச் prison நேரு wrote a letter? Glimpses of world history was written by. Glimpses of world history contain the collection of how many letters? Who was addressed as Babuji? Not giving a sermon but by talking and discussing and out of discussion. Find the synonym for the underlined word. Okay, so at the 6th question, find the synonym and antonym for the word oppress. When do ordinary men and women become heroes? Which historical character inspired Indira? Who was the first Prime Minister of India and who was called as the architect of modern India? So இந்த 10th கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆல் த வியூ. ஸோ இது வந்து நமக்கு ப்ரோஸ் பர்த்டே லெட்டர் ப்ரோஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye, take care.